தேவ சத்தத்தை கேட்க விரும்புகிறவர்கள் சத்தத்தை ஒருத்தர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2 வேத பகுதியை இந்த நாம் படிப்போமாக. நான் உங்களோடு இன்றைக்கி காலையில் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கணும், ஆனால் இன்றைக்கி காலையில் என்னையிலும் மேலானவர் பிரசங்கம் பண்ணினதுனால நான் பண்ணல. இன்றைக்கி காலையில் என்ன பிரசங்கம் பண்ணணும்னு நினச்சனோ அதை உங்கள் மத்தியில் இப்பொழுது நான் பேசுகிறேன். கொஞ்ச நேரம் ஒரு 20-25 நிமிஷம் இருக்குது. நீங்கள் அதை குறித்து கொள்ளுங்கள், எழுதி கொள்ளுங்கள், உங்கள் இருதயத்தில் அதை வைத்துக் கொள்ளுங்கள். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தின வழிகள் வேறு. கடந்த மாதம் நம்ம எந்த புத்தகத்திலேருந்து படித்தோம்? எந்த புத்தகத்தில்? வெளிப்படுத்தல் புத்தகத்தில் எந்த சபையை குறித்து படித்தோம் சொல்லுங்கள்? ஃபிலடெல்ஃபியா. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். எந்த சபை உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு பார்க்குறேன். 4 காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபிலடெல்ஃபியா சபைக்கு கர்த்தர் கொடுத்த 4 காரியங்கள். நம்பர் 1, இதோ நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். 2வது சொன்ன வார்த்தை தாவீதினுடைய திறவுகோல், த கீ ஆஃப் டேவிட். 2வது நான் தருகிறேன்னு சொன்னார். 3வது சுத்தமாக சொல்லுங்க, உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு. 4வது உன்னை எங்கே தூண வைப்பேன்? ஆலயத்தில் எழுத வைப்பேன், தூண்களை வைப்பேன் என்று கடந்த நாட்களிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இந்த நாளிலும் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த தேவ செய்தியை, கர்த்தர் வார்த்தையையும் அதோட வேறு ஒரு வசனத்தையும் சேர்ந்து படிப்போம். 2 பகுதிகளை நாம் படிக்க போகிறோம். ஒரு பகுதியை இன்னொரு பகுதி எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவரும், இன்னொருவர் எரேமியாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் படிக்கும்படி நான் விரும்புகிறேன். ஒருவர் ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தையும், இன்னொருவர் எரேமியாவின் தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் படிக்கும்படி விரும்புகிறேன். படிங்க பார்க்கலாம். ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது எரேமியாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தை படிக்க கேட்டுக்கொள்கிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை நான் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். போதும். மறுபடியும் உன்னை நான் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் எரேமியா 31ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஜெரமையா சாப்டர் 31 and verse 4 என்ன வார்த்தைனா, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் உன்னை என்ன பண்ணுவேன்? கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். திரும்ப சொல்லுகிறேன், நான் புதிதாய் உன்னை கட்டுவிப்பேன்னு சொல்லல. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் சத்தமா சொல்லுங்க. பெண்கள்லாம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன், நீ என்னது? கட்டப்படுவாய். இந்த ராத்திரி நேரத்தில் ஒரு சில வார்த்தைகள் இந்த ராத்திரி நேரத்தில் மறுபடியும், முன்பதாக நீ கட்டப்பட்டாய், ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையினால இடிக்கப்பட்டாய், உடைக்கப்பட்ட வாழ்க்கை, ஏதோ ஒரு காரியம் வந்து நம்முடைய வாழ்க்கை நாசமாக்கி போய்விட்டது. இப்பொழுது மறுபடியும் கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேருடைய வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியும் கட்ட விரும்புகிறார்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். யோபுவினுடைய முந்தின நிலைமையை பார்க்கிலும் பிந்தின நிலைமை எப்போ பேசினாங்க? இந்த வசனம், இந்த பிரசங்கம் எப்போ பண்ணோம்? சுத்தமாக சொல்லுங்க. போன வாரம் என்ன பிரசங்கம் பண்ண? சாயங்காலம் கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை அவர் மாற்றினார்னு போன வாரம் உங்களோட பேசினேன். ஆனால் இன்னைக்கு நான் எதை பற்றி பேசுறேன்னா, மறுபடியும் நான் உன்னை கட்டுவேன். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் நான் உன்னை கட்டுவேன். வேதத்தில் அநேக நபர்கள் உண்டு, ஆனால் மறுபடியும் நான் உன்னை கட்டுவேன் சொல்லும் பொழுது ஒரு நபர் என்னுடைய இருதயத்தில் ஆதமாய் வந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா, ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம். இன்னொரு முறை படிக்கலாமா? ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். இன்னொரு முறை படிங்க பார்க்கலாம். உன் செய்கைக்கு தக்கதாய் பலன் கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். வேதத்தில் எத்தனையோ ஆட்கள் இருக்கிறாங்க, ஆனால் இந்த ரூத்தை குறித்து எனக்கு சற்று உண்மையிலே சொல்லுகிறேன், ஒரு பாக்கியவதி என்று சொல்லுவேன். எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, ஆனால் ரூத்துடைய வாழ்க்கை எனக்கு சற்று அது பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கிறது. பைபிள்ல ஓகே சொல்லுங்க பார்க்கலாம். சில பேர்லாம் சொல்றேன், உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு சொல்றேன். பேரன்னு சொன்னா உங்களுக்கு யார் ஞாபகம் வருது? சொல்லுங்க. நோவா. கூடார வாசின்னு சொன்னா
சரி, ரைட்டு. அடுத்தது பரிசுத்தவான். இவன் பரிசுத்தவான். யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகனை ஏரோது சொல்லுகிறார். யோவான் ஸ்நானகன் யாரு? பரிசுத்தவான். உத்தமன் சன்மார்க்கன் சொல்லப்பட்ட ஆள் நம்பர் யாரு? யோபு. விசுவாசத்தில் வல்லவன் சொல்லுங்க. உங்களுக்காக ஜெபத்துல போராடுகிறான். வாயில போராடுகிறவன் இல்ல, ஜெபத்துல போராடுகிறான். யாரு? யாரு? எப்பாப்ரா. எப்பாத்ரா இல்ல, எப்பாப்ரா. ரைட், ஓகே. ஏழைகளுக்கு உதவுகிறவன், தர்மத்தில் வல்லவனா இருந்தவன் ஒரு ஆள். யாரு சொல்லுங்க? கொர்நேலியு. ஓகே. கழுதையை வைத்து யுத்தம் பண்ணி ஒரு பெரிய யுத்தத்தை ஜெயித்தான். யாரு? சத்தமா சொல்லுங்க. வசனத்தில் வல்லவனா இருந்தான் ஒரு ஆள். யாரு? ஆஹா, வசனத்தில் அவன் வல்லவனா இருந்தான். அப்பல்லோ. அப்பல்லோ. ஓகே. ராம் முழுவதும் ஜெபித்தாள். யாக்கோபு. ரைட், ஓகே. நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, இப்போ சொல்லுங்க. கரடியை ஒரு ஆள் ஜெயித்தானா? யாரு? சத்தமா சொல்லுங்க. சிங்கத்தை ஜெயித்தாலே தாவீதுன்னு சொல்லாதீங்க. தாவீதை தவிர்த்து வேற யார் இருக்கா? பெனாயா. வேற யாரு? ஓகே. அடுத்தது குதிரை. குதிரை மேல் சவாரி பண்ணவர் யாரு? ஓகே. கழுதை மேல சவாரி பண்ணது சத்தமா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய கரம்னு சொன்னா உங்களுக்கு யாரு ஞாபகம் வருது? சத்தமா சொல்லுங்க. எலியா. வேற? எஸ்ரா. வேற? நெஹேமியா. குட். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவர்கள் மேல் தங்கினதுன்னு வெளியே இருக்கிற ஆள் சொல்றாரு. யாரு? இவரை உண்மையிலே கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு வெளியே இருக்கிறாள். நான் ரட்சிக்கப்பட்ட ஆள் சொல்ற, ரட்சிக்கப்படாத ஆள் சொல்றாரு. ஈசாக்கு சொல்றாரு. இன்னொரு ஆளு பார்வோன் சொல்லுகிறார். யாரை பார்த்து? யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார். இப்ப நான் உன்னை கேட்கிறேன், கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த ஒரு நபர் யாரு சொல்லுங்களா? ரூத். மறந்துடாத. பிரசங்கம் கேட்கலாம், வார்த்தையை கேட்கலாம், வசனத்தை கேட்கலாம், ஆனா மறந்துடாதீங்க. நான் ஒன்று கேட்குறேன். இப்போ உங்க பேரை என் பேரை போட்டா நம்ம பேர் இதில் எதில் வரும்? எங்க வரும்? ஒன்றும் வரலன்னா இந்த 8வது மாதத்தில் மறுபடியும் உன்னை நான் கட்டுகிறேன், உன்னை நான் கட்டுவிப்பேன். சும்மா குடும்பத்துக்காகவும் தனக்காகவும் என்ஜாய் பண்ணுறதுக்காக வாழும்படி கத்தர் வைக்கவில்லை, அவருக்காய் சாதிக்கும்படி கத்தர் வைத்திருக்கிறார். நம்புறவங்க சத்தத்தை உயர்த்தி கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆக இந்த ரூத்துடைய வாழ்க்கை குறித்து நான் படிக்கும் பொழுது எனக்கு சற்று ஆச்சரியமான ஒரு காரியம் உண்டு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைபிள்ல எத்தனையோ ஆட்கள் இருக்கிறாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ரூத் மாத்திரம் பார்த்தீங்கன்னா இவர் இஸ்ரவேல் அல்ல, இவள் ஒரு மோவாபிய ஸ்திரீ, விக்கிரகத்தை வணங்கின ஒரு ஸ்திரீ, விக்கிரகத்துக்கு பின்பதாக ஓடின ஒரு ஸ்திரீ, தேவனால் சாபத்தை பெற்றுக்கொண்ட ஒரு ஸ்திரீ. ஒரு இவள் இருக்கிற கூட்டம் அவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானதை செய்த ஒரு கூட்டம். ஆனால் இந்த மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத்தை கர்த்தர் முக்கியமாய் வைத்திருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியம் ரூத்தை பத்தி நான் பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது, இந்த ரூத் ஒரு இளம் பெண் அல்ல. இந்த ரூத் எழுதும் பொழுது அவள் ஒரு விதவை. she is a widow. மரணத்தை அதிகமாய் சந்தித்தவள், தனிமையை சந்தித்தவள். அவங்க அப்பா அம்மா பேர் இருக்கா? அண்ணன் பேர், தம்பி, அண்ணன் பேர், அக்கா பேர், தம்பி பேர், தங்கச்சி பேர் இருக்கா? இல்ல. இவள் மாத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு மரணத்தை அதிகமாய் ருசித்து 10 வருஷம் கல்யாணம் ஆகி 10 வருஷம், சின்ன பிள்ளை இல்ல, கல்யாணம் ஆகி ஏறக்குறைய 10 வருஷம் ஆயிருச்சு. இப்பொழுது சரீரத்தில் பலவீனம் உள்ள ஒரு ஸ்திரீ. வேதம் சொல்கிறது இப்பொழுது அவள் விதவை. she is a widow. இனி வாழ்க்கைக்கு வழி இல்லை. கல்யாணம் தான் ஒரு ஆளுக்கு மிக முக்கியமான. வாழ்க்கையில் 2 சாய்ஸ் முக்கியமானது. வாழ்க்கையில் ஒரு மனுஷன் எடுக்கிற மிக முக்கியமான சாய்ஸ் எது தெரியுமா? வாழ்க்கையில் the greatest decision a person takes in his life, உலகத்தில் முதல்ல எடுக்கிற மிக முக்கியமான தீர்மானம் என்ன தீர்மானம் தெரியுமா? இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற தீர்மானம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதமா சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது தீர்மானம், சிரிக்கிறீங்கல்ல?
எது? பெட்டர் ஹாஃப். அது இன்னமும் புரியல ஏன் பெட்டர் ஹாஃப் வச்சிருக்கிறாங்கன்னு. ஒருத்தன் லவ் பண்ணிட்டானா he has fallen in loveன்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில். எனக்கு இன்னமும் புரியல அது என்னது fallen in love. அதுதான் லவ் இல்லை. ஆனால் நம்முடைய கலாச்சாரம் உண்மையிலே நான் பாராட்டுகிறேன். அந்த டிசிஷன் எடுக்கும் பொழுது மட்டும் நம்முடைய பிள்ளைகள் அதை பெற்றோரிடத்தில் கொடுத்து நான் எடுக்கிறத பார்க்கலாம் எங்கள் அப்பா அம்மா எடுக்கிறது அது சிறந்ததாக இருக்கும் என்று ஒரு ஈசாக்கை போல இருக்கிற ஒரு கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரம். அதிலும் ஒரு சிலர் நீங்கள் நான் எடுக்கிறது நான் பார்த்துக்குவேன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எடுக்கிற ஆட்களும் உண்டு. ஆனாலும் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு பாஸ்டராக எனக்கு பெரிய பிரச்சனை எது தெரியுமா? இந்த குடும்ப பிரச்சனை தான் இருக்கிறதுலே பெருசு. ஆனால் அதை சமாளித்து தான் ஆகணும். ஒவ்வொரு காரியமும் விதவிதமாக டிசைனாக இருக்குது. சிக்கனில் சொல்கிறாங்கல்ல, ஒரே சிக்கன் தான், ஆனால் சிக்கன் 65, சிக்கன் சுக்கான்னு சொல்கிறான், சிக்கன் வறுவல்னு சொல்கிறான், என்னென்னமோ சொல்கிறான், சிக்கன் கீமா, இதே போல் டிசைனாக வருது. ஆனாலும் ஒன்று எனக்கு தெரியும், குடும்பத்தை இணைத்தது கர்த்தர், நடத்துவது கர்த்தர், அக்கறைக்கு அவர் கொண்டு செல்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில வாலிப தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள்லாம் இருக்கிறீங்க, கல்யாணம்னு சொன்னாலே பயப்படுறீங்க இல்லை? பயப்படுறீங்க, ஐயா ஓஹோ. பயப்படாத, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நான் இல்லைப்பா, யார் இருக்கிறா? அவரை நம்பிப்போ, அவரை நம்பிப்போ, அவரை நம்பிப்போ. இங்கே திருமணம் நடந்தது, 10 வருஷம் ஓடியது, இப்பொழுது விதவையா இருக்கிறாள். இனி அடுத்தது என்ன நடக்குன்னு சொல்லுங்க. அடுத்தது என்ன நடக்குன்னு தெரியாது. அடுத்தது என்ன நடக்குன்னு தெரியாது. இன்னொன்று, இந்த அம்மாவுடைய பேர் இருக்குல்ல, ரூத், அந்த பேருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? என்னது? தோழின்னு அர்த்தமா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா என்ன தெரியுமா? எப்பவுமே ஸ்ட்ரென்த்தே கிடையாது, வேற ஒரு ஆள் இருந்தால் தான் என்னது ஸ்ட்ரென்த்து. தனியாக இன்னும் பண்ண முடியாது. எப்போ பார்த்தாலும் யாருக்காவது அப்படியே பார்த்துருக்கீங்களா? திராட்சை செடியை பார்த்துருக்கீங்களா? திராட்சை கொடி பார்த்துருக்கீங்களா? தனியாக நிற்காது, எப்பவுமே என்னது சப்போர்ட்டிங். இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ யாரு? சத்தமா சொல்லுங்க. ஆனால் இவளை பற்றி எழுதும் பொழுது பைபிள்ல இல்லாத ஒரு பெரிய பாக்கியம் என்னங்கன்னா, இந்த பெண்ணை குறித்து பைபிள்ல 4 அதிகாரத்தை கர்த்தர் எழுதி வைத்து, இந்த மோவாபிய பெண், இந்த விதவையாகிய பெண், இந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இல்லைனாலும் கர்த்தர் எழுதி வைத்து, மறுபடியும் நான் கட்டுவேன், அவளை கட்டுவிப்பேன் என்று சொல்லி ஒரு அடையாளத்தை வைக்க முடியும்னா, இந்த ராத்திரியில் வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்குமே சரி, கர்த்தர் நம்மை கட்டுவார், நம்மை கட்டுவிப்பார். நம்புறவங்க கையை ஓட்டி ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எத்தனை பேர் வாழ்க்கையில் மரணத்தை சந்திச்சிருக்கிறீங்க? வீட்டில் அப்பா இறந்துட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்க, புருஷன் மனைவியாக இறந்துட்டாங்க, அக்கா இறந்துட்டாங்க, வீட்டில் இருக்கிற சொந்தம் இறந்துருச்சு, இல்லை பிறக்க வேண்டிய பிள்ளை இறந்துருச்சு. நான் திரும்ப சொல்லுகிறேன், உன்னை மீண்டும் கட்டுகிற ஒரு ஆண்டவர் ஒருவர் உண்டு. நீ மீண்டும் கட்டப்பட வேண்டும். இப்படியே ஓடிட்டு இருக்க முடியாது, இப்படியே ஓடிட்டு இருக்க முடியாது. இந்த பெண் ஒரு பெண், அந்த காலத்தில் பெண்களுக்கு ஒரு மதிப்புலாம் இல்லை. இந்த அம்மா படித்த பெண்லாம் கிடையாது, கையில் பணமும் கிடையாது, அந்த அளவுக்கு விவரமும் கிடையாது, அந்த அளவுக்கு பெரிய காரியமும் கிடையாது. ஆனால் இந்த பெண்ணுடைய பேரை கர்த்தர் பைபிளில் எழுதியிருக்காருன்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதுனால. அப்புறம் நானும் போய் உட்காந்து என்னடா ஏதுன்னு பார்த்தபடுது தான் ஒரு சில காரியங்கள் இருக்கு. அதில் ஒரு 3 காரியம் மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பெண்ணை கர்த்தரை கட்டுவதற்கு அவள் எடுத்த தீர்மானங்கள், 3 தீர்மானங்களை மாத்திரம் உங்களோட பேசி நான் முடிக்கும்படி விரும்புகிறேன். 3 தீர்மானங்கள். இந்த பெண்ணை கர்த்தர் தெரிந்து கொண்டதனுடைய காரணத்துடைய தீர்மானம் படிக்கலாமா? 1ஆம் அதிகாரம், ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம், ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். என்னோட நீங்க பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். உம்முடைய தேவன். கடைசி வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். உம்முடைய தேவன். என்னுடைய தேவன். அந்த வார்த்தையை மட்டும் கையை உயர்த்தி சொல்லுங்க. உம்முடைய தேவன், அவர் என்னுடைய தேவனா இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுங்க, என்னுடைய தேவன். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், என்னுடைய. பைபிள்ல யார் யார் பேரை போட்டு கர்த்தர் நான் இவருடைய தேவன் சொல்றார் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமின் தேவன், அப்புறம் எலியாவின் தேவன், அப்புறம் சாமுவேலின் தேவன். இப்ப போட்டுங்க பார்க்கலாம், உங்க பேரை போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டீஃபனின் தேவன் ஒருவர் உண்டு, மரிப்பதற்குள்ள அதை உலகத்துக்கு நான் காண்பிப்பேன். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் பேரை போட்டு கர்த்தர் சொல்றார், உன் தேவன்.
He is my God. முதலாவது இந்த ஸ்திரீ யாரை நம்பினா தெரியுமா? யாரை நம்பினாள்? கர்த்தரையே நம்பினாள். சொல்லுங்க பார்க்கலாம், யாரை நம்பினாள்? அவள் எடுத்த முதலாவது தீர்மானம் என்ன தெரியுமா? யாரை திரும்ப நம்பினா? யாரை நம்பினா? இப்போ ஒரு சில காரியம் உங்களுக்கு சொல்கிறேன். சில பேர் பாஸ்டர் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் எனக்கு இல்லை, ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுப்பாருன்னு எனக்கு ஒரு விசுவாசம் இருக்குது. ஏன்னா இந்த வசனம் எனக்கு கர்த்தர் என்னோட என்ன பண்ணார். இன்றைக்கி காலையில் ஒரு சிஸ்டர் சகோதரி ஒரு சாட்சி சொன்னாங்க. இன்றைக்கி எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி என்னென்னா, ஸ்டேஜில் நிற்கிறேன், ஒரு சாட்சி கேட்டேன், ஸ்டேஜில் விட்டு இறங்கினேன், இன்னொரு துன்பமான காரியம் கேட்டேன். பாஸ்டர் 4 மாதம் வயிற்றில் சுமந்த குழந்தை அபார்ட் ஆயிடுச்சு, அந்த பிள்ளை அழுதா. இன்னைக்கு 2 காரியமும். அப்புறம் ஜோம் பண்ணேன். இந்த மாதம் கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மறுபடியும் நான் உன்னை கட்டுவேன், உன்னை நான் கட்டு வைப்பேன், உன்னை நான் கட்டு வைப்பேன். சில பேர் எதை நம்புவாங்கன்னா கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்புவாங்க. கரெக்டு தானே? உங்களுக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். என்னெல்லாம் சில வாக்குத்தத்தெல்லாம் சொல்லியிருப்பார். நேரம் இல்லை, நான் அப்படியே போகிறேன். சில வேளையில் கர்த்தர் சில அடையாளங்களை வச்சு காண்பிப்பார். இதெல்லாம் ரைட்டு, இதெல்லாம் ஓகே. சில பேர் தீர்க்க தரிசனம் வரும்ல, சில பேருக்கு தீர்க்க தரிசனத்தை அப்போ நம்பிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த பெண் தீர்க்க தரிசனத்தை நம்பினாளா? வாக்குத்தத்தத்தை நம்பினாளா? வார்த்தையை நம்பினாளா? யாரை நம்பினா? சத்தமா சொல்லுங்க. கர்த்தரையே நம்பினா. அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற இல்லையா? எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேற இல்ல. எனக்கு சொன்ன இல்ல. யார் எதை நான் நம்பல, நான் கர்த்தரையே புய பயமா நான் கொண்டிருக்கிறேன். கையை உயர்த்தி ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. நம்புவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இன்னொரு முறை அந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இந்த ஒரு வார்த்தை நான் கேட்கிறேன். 2 பேர் இருக்கிறாங்க, ஒரே மாதிரி 2 பேர் இருக்கிறாங்க. யாரு? ஓர்பால் இருக்கிறாள், அப்புறம் யார் இருக்கா? ரூத் இருக்கிறா. 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான். 2 பேருக்கும் மரணம், கணவர் இறந்துட்டாரு. 2 பேருக்கும் பிள்ளைகள் கிடையாது. 2 பேரும் ஒரே மோவாபிய ஸ்திரீகள். 2 பேருக்கும் ஒரே மாமியார். எந்த மாமியார்? சொந்தமா சொல்லுங்க. அந்த மாமியார் உண்மையிலே சொல்றேன், செத்த பிறகும், யாரு? பையன் செத்த பிறகு, 2 பிள்ளைங்க செத்த பிறகும் அந்த மருமகள்களை எப்படி தெரியுமா கூப்பிடுறாங்க? படிக்கலாம் பார்க்கலாம். 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் இங்கிலீஷில் இருக்குதா? Can you build up on the screen in English for me? ரூத் 1ஆம் அதிகாரம் 11, 12, 13. அதற்கு நகோமி, என் மக்களே, என்னது? என் மக்களே. அடுத்த வசனம் நீங்கள், அடுத்த வசனம் என் மக்களே. அதுக்கு அடுத்த வசனம், அடுத்த வசனம். அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ அது கூடாது. என் மக்களே. இப்பதான் புரியுது ஏன் ஒரு கூட்டத்தார் தம் பிள்ளைகளை எப்படி கூப்பிடுவாங்க? மக்களே. இருக்கா? மக்களேன்னு அர்த்தம் என்ன? ஜனங்களே கிடையாது. யாரு? மகளே. இங்கிலீஷ்ல போட்டிருக்கு டாட்டர்ஸ். வந்திருக்க தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், குறிப்பாய் மாமியார், மாமனார், மருமகன், மருமகள். ஒருவேளை சட்டம் சொல்லலாம் மருமகள், இங்கிலீஷில் சன் இன் லா, டாட்டர் இன் லான்னு இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் அவர்களை ஒரு மகனாக, ஒரு மகளாகவே பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மையை அவர் செய்வார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த டிவியில் பார்க்குற கச்சா முச்சான், ஓகே, இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை நடத்தாதீங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையில் நெல் கர்த்தர் நிறைவேற்றோம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். முதலாவது அவள் யாரை நம்பினாள்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சூழ்நிலை அவளை மாற்றவில்லை. 2 பேர் இருக்கிறாங்க. ஓர்பால் அவள் ஓடிவிட்டாள். இல்ல வேணாம்பா, நான் போறேன்பா, ஐம் கோயிங், எனக்கு வேண்டவே வேண்டாம். ஆனால் ரூத் சொல்லுகிற வார்த்தை, இல்லையா,
உங்களுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் என்று கர்த்தரை வைராக்கியமாய் பிடித்து கொண்டு அவள் ஓடுகிறாள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது யாரை நம்பினாள்? சொல்லுங்க பார்க்கலாம். நீ மறுபடியும் கட்டப்படுவதற்கு உன் வாழ்க்கையை கர்த்தர் ஸ்தாபிக்கணும்னா நீ யாரை நம்பணும்? சில வேளையில கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வராது, சில வேளையில கர்த்தருடைய அடையாளம் வராது, சில பேர் எந்த தீர்க்கதரிசியும் வர மாட்டாங்க, எந்த பாஸ்டரும் பேச மாட்டாங்க. ஆனால் நீ கர்த்தரை முழு மனதோடு படிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், 6வது வசனம், 7வது வசனம். உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாமல் உன் முழு இதயத்தோடு கர்த்தருடைய வார்த்தையில் நம்பிக்கையா இருக்கா? உன் வழிகளில் எல்லாம் இருங்க கொஞ்சம் மெதுவா போலாம். சொல்லுங்க, கர்த்தரின் வார்த்தையில் நம்பிக்கையா இருக்கா? சொல்லுங்க, கர்த்தரிலே நீ நம்பிக்கையாயிரு. அடுத்த வார்த்தை உன் வழிகளில் எல்லாம். உன் நல்லா புரிஞ்சுங்க, என்னது வழிகளில் எல்லாம்? உன் வழிகளில் எல்லாம் அவரையே நினைத்துக்கொள். அடுத்தது அப்பொழுது அவர் உன் பாதைகளை என்ன பண்ணுவாராம்? செவைப்படுத்துவார். அடுத்த வசனம், நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. நீ அடுத்தது உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. வெரி சிம்பிள். நீ கர்த்தரை முழு இதயத்தோடு நீ பிடித்துக்கொள் முழுமையாய். முதலாவது she wholesomely God. இரண்டாவது ரூத் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மோவாபிய ஸ்திரியான ரூத் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிக்க பார்க்கலாம். மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து நான் வயல்வெளிக்கு போய். என்னது? வயல்வெளிக்கு போய். யார் போய்? நான். ரெண்டாவது அவள் எடுத்த தீர்மானம் என்ன தெரியுமா? ஒருவேளை என் வாழ்க்கையில் மரணம் வந்திருக்கலாம், கல்யாணம் ஆகி 10 வருஷம் வெறுங்கையா இருக்கலாம், என் ஹெல்த் போயிருக்கலாம், என் திறமை போயிருக்கலாம், என் குடும்பம் போயிருக்கலாம். ஆனாலும் நான் இன்னைக்கும் வேலை செய்ய நான் ஆயத்தமாக இருக்கேன். நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது 3 எம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சொல்லுங்க பார்க்கலாம். 3. முதலாவது மவுத். வாயினால் கெட்டும் போகலாம், வாயினால் கட்டவும் செய்யலாம். யூ கேன் பில்ட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் யூ கேன் பிரேக். முதலாவது என்னது? மவுத். இரண்டாவது யுவர் மைண்ட். ஒரு ஆள் மேட்சில் விளையாடுறாங்களா, கிரிக்கெட் ஃபுட்பால் விளையாடுறாங்களா, அவங்க திறமை ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்கு மிக முக்கியமானது ஃபஸ்ட் என்னது? சொல்லுங்க பார்க்கலாம். மைண்ட். முடியாததை எனக்கு முடியும், இது நடக்கும், இது எனக்கு நடக்கும்னு அப்படின்னு மைண்டில். அதுதான் கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்களுக்குள் இருக்க கடவுது. ரெண்டாவது மைண்ட். இது முடியும். 10 பேருக்கு முடியாதியா, எனக்கு முடியும். காரணம் ஏன் தெரியுமா? நான் நம்பி இருக்கிறவர் அவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். மற்றவங்களுக்கு முடியாது. ரெண்டாவது மைண்ட். மூன்றாவது மேனர். நீங்கள் செய்கிற பழக்க வழக்கங்கள், நீங்கள் செய்கிற காரியங்கள் இதுதான். இந்த ஸ்திரீயானவள் 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ இது வரைக்கும் வேலை பார்த்தாளா வேலை பார்க்கலையான்னு தெரியல. ஆனால் ஒரு காரியத்தை இந்த ஸ்திரீ ஒன்று கத்திருந்தா. என்ன கத்திருந்தானா? எனக்கு ஒன்று தெரியும், கையில் இருக்கிற காரியத்தினால தான் கர்த்தர் காரியத்தை அவர் வாய்க்க செய்வார். உன் கையின் பிரயாசத்தை ஆஸ்வதிப்பேன்னு சொன்ன ஆண்டவர், உன் கையில் என்ன இருக்கு? மோசே கையில் என்ன இருந்துச்சு? சொல்லுங்க. கோல் இருந்துச்சு. இல்லையா, இறந்துட்டாங்க, போயிருச்சு. இல்லை, இப்படியே சொல்லியே அப்படியே பேன் இருக்காத. இல்லை 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 இல்லை, எழுந்துரு. அடுத்த வார்த்தை, அவளோ வயல்வெளிக்கு போகிறாள். யார் போகிறாள்? இன்னொன்று தெரியுமா? எங்க தெரியுமா வயல்வெளிக்கு போறா? சொந்த இடத்துக்கு போல. எங்க போறா தெரியுமா? புதிய இடம். ரெண்டாவது புதிய ஜனங்கள், புதிய பாஷை, புதிய பழக்க வழக்கங்கள், இப்ப புதிய வேலை. எல்லாரும் வேற ஆளு, இவ மட்டும் வேலை. ஆனாலும் சொல்லுகிறார், நான் எங்க போவேன்? சொல்லுங்க, எங்க போவேன்? நான் வயல்வெளிக்கு போவேன். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு கர்த்தர் சில காரியத்தை கொடுத்திருக்கிறார், அதை செய்து முடிக்க நான் வந்திருக்கிறேன். அவள் வயல்வெளிக்கு போகும் பொழுதுதான்
தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறார்? அடுத்த வசனம், 2வது அதிகாரம் 3வது வசனம். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? அவள் போய் வேலை செய்கிறாள். அந்த வார்த்தை ஒன்று இருக்கு, தற்செயலாய். நீ செய், தற்செயலாய் கர்த்தர் அவருடைய காரியத்தை உனக்கு வாய்க்க செய்வார். நம்புறவங்க ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் மறுபடியும் நீ கட்டப்பட வேண்டும். உன் சித்தம் இல்ல, உன்னுடைய புத்தி இல்ல, உன் வாயில வர்ற வார்த்தை இல்ல, உன் மைண்ட்ல இருக்கிற தாட்ஸ் இல்ல, உனக்கு இருக்கிற பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள். இட்ஸ் டைம் டு சேஞ்ச். If you want to rebuild your life, it's good that you change your life, you change your character, you change your words, you change your mind, you change. என்னுடைய வாழ்க்கையில மொழி வேற, எல்லாமே வேற, ஆனாலும் நான் புதிதான காரியத்துக்கு என்னை மாற்றிக்கொள்வதற்கு நான் இடம் கொடுக்கிறேன். அவள் இடம் கொடுக்கிறாள். பைபிள்ல போட்டிருக்கு தற்செயலா. 2 கரத்தை உயர்த்தி இந்த புதிய மாசத்துல நீங்க வேலை செய்யற இடத்துல உன்னை உயர்த்தும்படி தற்செயலாய் சில நபர்களை கத்த 2 கரத்தை உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு அதிசயத்தை செய்யுங்க. தற்செயலாய் பிசினஸ் பண்றவங்க நல்ல கையை உயர்த்துங்க, வேலை செய்யறவங்க கையை உயர்த்துங்க. அன்னைக்கு ரூத்துக்கு கர்த்தாவே ஒரு தற்செயலாய் கர்த்தர் செய்ய முடியும்னா எனக்கு கர்த்தர் இந்த மாதத்தில் செய்வீராக. மீண்டும் கட்டுவதற்கு, to rebuild my life, to restructure my life, to removement my life. இரண்டாவது கை வேலை. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வேலை? இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். கை வேலை. முதலாவது சொன்னேன், அவர் எடுத்த தீர்மானம், உங்க தேவன் என் தேவன். 2வது, நான் எங்க போவேன்? பாட்டி நீ வேலைக்கு போ, நான் தூங்குறேன், நான் வீட்டில் நான் பார்த்துக்கிறேன்னு போல. வீட்டில் இருந்த பெண் இப்போ எங்கே போகிறா? வேலைக்கு போகிறான். ஒரு நன்மை இருக்கிறது. மூன்றாவது நேரம் இல்லை, நான் போகிறேன். 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு. இப்ப 3வது சொல்லுங்க பார்க்கலாம். இவ இப்ப எங்க இருந்தா? கர்த்தருடைய செட்டைகளின். இப்ப நீ எங்க இருக்கிறீங்க? இன்னைக்கு காலையில பிரசங்கத்திலையா எங்கன்னு தெரியல, நான் சொன்னேன் இல்லை, பிரசங்கத்தில் இல்லை, வர்ஷிப்ல சொன்னேன். தேவனுடைய பிள்ளைகள் நீ எங்க இருக்கிறப்ப, மரியாள் எங்க இருந்தாலாம்? சொல்லுங்க. அவருடைய பாதத்தில் இருந்தாள். அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தான். நீங்களும் நானும்? பேதுரு அவரை விட்டு விலகி இருந்தான் இருக்கு பைபிள்ல, தூரமா இருந்தான் இருக்கு. நீங்களும் நானும் எங்க இருக்கிறோம் என்பது மிக முக்கியம். வேதம் சொல்கிறது, இவள் எங்க வந்துட்டாலாம்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகள், உங்க வீட்டை எதை நீ இழந்திருந்தாலும் பரவாயில்ல, திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னை மீண்டும் கட்டுவார். அவர் உன்னை கட்டி கர்த்தர் உன்னை பெயர் சொல்லி அழைக்கும்படியாய், உன் பெயரை பெருமைப்படுத்தும்படியாய் வரணும்னா இந்த மாசம் நீ எங்க வந்து நிக்கணும்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியல? ஒரு கழுகு தன் சட்டைக்குள்ள எதை வைக்குது? என்ன வந்தாலும் அமைதியா என்ன பண்ணு? உட்கார். அவ சட்டையின் கீழே இருக்கிற மனுஷன் யார் தெரியும்ல? யாரதான் பார்ப்பான்? கர்த்தரையே நோக்கி பார்ப்பான். 2 காரியம் மட்டும் சொல்லட்டுமா? கர்த்தருடைய சட்டையின் கீழே வரவங்களுக்கு என்ன நடக்குது தெரியுமா? எழுங்க பார்க்கலாம். சங்கீதத்தின் புத்தகம் 91ஆம் அதிகாரம் 4வது வசனம். 91:4. தமது சிறகுகளினாலே அவர் மூடுவார். அவர் தமது சிறகுகளினாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே உனக்கு என்ன உண்டு? அடைக்கலம். ஒரு பாதுகாப்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உண்டுனா அது எங்க மட்டும்தான்? சத்தமா சொல்லுங்க. செட்டைகளின் கீழ் இருக்கு. சங்கீதம் 36ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம்.
சங்கீதம் 36:7-8. தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது சட்டைகளின் நிழலிலே வந்தடைவார்கள். அடுத்த வசனம், உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அவர்கள் அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். இரண்டாவது, கர்த்தருடைய சட்டையின் கீழே இருந்தனா கர்த்தர் உனக்கு திருப்தியை கொடுத்து சம்பூர்ணத்தை கொடுத்து தாகத்தை தீர்த்து பேரின்ப நதியிலே கர்த்தருடைய நடத்தி செல்ல வல்லவராக இருக்கிறார். மூன்றாவது, ரூத் 2:12 வசனம். சட்டைகளின் கீழே ஒரு மனுஷன் இருக்கும் பொழுது, இன்னொரு முறை படிக்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வார்த்தை என்னது? நிறைவான பலன் கிடைப்பதாக. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைவான பலன். பாதி பலன் அல்ல, குறைவான பலன் அல்ல. எந்த பலன்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது, இந்த பெண், இந்த ரூத் மறுபடியும் கட்டப்பட்டதின் காரணம், அவள் யாருடைய எங்க வந்தாலாம்? தேவனுடைய சட்டைகளின் கீழ். கடைசியா இந்த ஒரு வார்த்தை, கடைசியாய் ரூத்தின் புத்தகம் 3:18 வசனம். அப்பொழுது அவள், படிக்கலாமா? 3:18 படிக்கலாமா? 3:18 படிக்கலாமா? 1 2 3. அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னவாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. என்னது? நான்காவது அவள் செய்த காரியம் என்னது? பொறுத்து இருந்தாள். எது வரைக்கும் பொறுத்து இருந்தாலாம்? காரியம் அறியும் மட்டும். வாய் பேசல, அங்கெங்கேயும் ஓடல, அவங்கள இவங்கள பார்க்கல. செட்டைகளின் கீழே இருந்ததுனால அவளுக்கு கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். I strongly believe in my heart. 8th month, get ready. ஆயத்தமாக்குங்க. இன்னைக்கு காலையில் நான் பண்ண படியிருக்கணும் பிரசங்கம். ஆனால் இன்னைக்கு சாயங்காலம் தான் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம். ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், ரூத்துக்கு வந்த 3 காரியங்கள். புது இடம். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கும் கர்த்தர் சில புது இடங்களை கர்த்தர் கொடுப்பார். ரெண்டாவது, புது ஜனங்கள். பைபிளில் போட்டிருக்கு புது ஜனங்கள். எந்த ஜனங்கள்னா பெத்லகேமில் இருக்கிற ஜனங்கள். திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் கைகளில் கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை உங்கள் கைகளில் கர்த்தர் கொடுப்பார். நம்புறவங்க ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது, நியூ போர்ஷன்ஸ். அவளுக்கு புதிய புதிய பலன்கள் அவளுக்கு கிடைத்தது. இதுவரைக்கும் இல்லாத பலன்களை கர்த்தர் கொடுத்தார். நான்காவது, நியூ ப்ராமிஸ். என்ன ப்ராமிஸ்? இதுவரைக்கும் இல்லாத பிள்ளை பாக்கியத்தை கர்த்தர் அவளுக்கு கொடுத்ததுன்னு காரணம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நமது சபையின் அறிவிப்புகள். ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: தமிழ் முதல் ஆராதனை காலை 6:45 மணி முதல் 9:30 மணி வரையும். தமிழ் இரண்டாம் ஆராதனை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரையும் நடைபெற்று வருகிறது. ஹிந்தி ஆராதனை காலை 7 மணிக்கு முதல் மாடியில் நடைபெற்று வருகிறது. ஆங்கில ஆராதனை காலை 8:45 மணிக்கு முதல் மாடியில் நடைபெற்று வருகிறது. சிறுவர் சபை ஞாயிறு காலை தமிழ் ஆராதனை நடைபெறும் நேரங்களில் முதல் மாடியில் நடைபெறும். டீன்ஸ் ஆல்பா மீட்டிங், ஃபன், ஈட், சாட், ஃபேத். இன்று மாலை 5 மணிக்கு நமது சபையின் முதல் மாடியில் உள்ள ஆங்கில ஆராதனை நடைபெறும் ஹாலில் வைத்து நடைபெறும். நமது சபையில் 13 வயது முதல் 19 வயதுள்ள அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். சிறுவர்களுக்கான சுவிசேஷம் ரெக்கம் மினிஸ்ட்ரி சனி மற்றும் ஞாயிறு மாலை நேரத்தில் ஏரியாக்களில் வைத்து நடைபெறும். சபையில் ஊழியம் செய்பவர்களுக்கான சிறப்பு கூட்டம் இன்று மாலை 6:30 மணிக்கு நமது சபையில் நடைபெறும். நமது சபையில் அனைத்து துறைகளிலும் ஊழியம் செய்யும் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். வேத வாசிப்பு, தியானம் மற்றும் அதிகாலை ஆன்லைன் ஜெபம் திங்கள் முதல் வெள்ளி வரை அதிகாலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறும். சபையார் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். ஆன்லைன் குடும்ப ஜெபம் வருகிற புதன்கிழமை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை நடைபெறும். சபையார் குடும்பமாய் கலந்து கொள்ளுங்கள். நமது சபையின் சார்பாக வீட்டு ஜெப கூடுகை திங்கள் முதல் வெள்ளி வரை
இரவு 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெற்று வருகிறது. சபையார் இந்த வீட்டு ஜெபக்கூடுகையில் பங்கேற்கும்படியாகவும் விருப்பமுள்ளவர்கள் தங்கள் வீடுகளை திறந்து கொடுக்கும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறோம். தேசத்திற்காக 6 மணி நேர சிறப்பு உபவாச ஜெபம் வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி சனிக்கிழமை காலை 8 மணி முதல் மதியம் 2 மணி வரை நமது சபையில் வைத்து நடைபெறும். சபையார் தேசத்திற்காய் ஜெபிக்க வாருங்கள். வாலிபர்களுக்கான சிறப்பு கூட்டம். வருகிற ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு நமது சபையில் வைத்து நடைபெறும். நமது சபையில் 13 வயது முதல் தொடங்கி திருமணமாகாத அனைத்து வாலிபர்களும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 2026 பின்மாறி ஆசீர்வாத மழை. 21 நாட்கள் உபவாச ஜெபம். வருகிற செப்டம்பர் 6ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நமது மிராக்கிள் ஏஜி சபை அடையாறில் வைத்து நடைபெறும் சிறப்பு தெய்வ செய்தி. ரெவரண்ட் இப்ராஹிம் வர்கீஸ். Sin is a bondage. When the working of the Holy Spirit starts, initially it seals you, then on a daily basis we are filled, and after a fill up, when there is an overflow, that is the gift of speaking in tongues. ரெவரண்ட் ஸ்டீஃபன் தேவகுமார். வானமும் பூமியும் படைத்த வாக்குமார தேவன் சொன்னபடியே அப்படியே இங்கே கொண்டு போவார், இதைவிட மேலாக. ரெவரண்ட் டேனியல் பால். If you are ready to shift yourself according to the instruction of the Holy Spirit, you will not stand outside the temple, you will go inside the temple. ரெவரண்ட் ஆர் ஜெவஸ். ஆகியோர் வல்லமையுள்ள சிறப்பு தெய்வ செய்தியை கொடுப்பார்கள். வார நாட்களில் ஜெப நேரங்கள் சபையில் காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரையும், காலை 10:30 மணி முதல் 1 மணி வரையும் சபையில் வைத்து நடைபெறும். இரவு 9 மணி முதல் 10 மணி வரை ஆன்லைனில் நடைபெறும். உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் இந்த 21 நாள் உபவாச ஜெபத்தில் தவறாமல் கலந்து கொண்டு பின்மாறி மழையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சபையில் கட்டிட காணிக்கை மற்றும் தசம பாகத்தை சபையில் நேரடியாக வந்து செலுத்த விரும்புபவர்கள் சபையில் உள்ள காணிக்கை பெட்டியில் செலுத்தலாம். ஆன்லைனில் செலுத்த விரும்புபவர்கள் திரையில் தெரியும் QR கோடை பயன்படுத்தி செலுத்தலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்று நாம் வாசித்த சங்கீதம் 28வது அதிகாரம் 7வது வசனத்தில், கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாயிருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன் என்ற வார்த்தையின்படி சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் உங்கள் பெலனாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து உங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை தாங்குவாராக. உங்கள் தேவைகளில் உதவியும் பிரச்சனைகளில் விடுதலையும் சோதனைகளில் வெற்றியும் அருள்வாராக. நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள்.